அனைவருக்கும் வணக்கம். நான் உங்கள் சரவணகுமார், சிஎஸ்கே கிரிக்கெட் அகாடமியிலேருந்து. இன்றைக்கி வந்து பார்த்திங்க அப்படின்னா, நம்ம ஒரு முக்கியமான அப்டேட் வந்து சென்ட்ரல் கவர்மெண்ட்லேருந்து வந்திருக்குங்க. அதை தான் வந்து இமீடியட்டாக உங்களுக்கு போஸ்ட் பண்ணணும் அப்படிங்கிறதுக்காக இந்த வீடியோ ஷூட் பண்ணிகிட்ருக்கோம். ஸோ நீட் வந்து மே 5th நடந்தது. மே 5th வந்து பார்த்திங்கன்னா நிறைய அலிகேஷன்ஸ் அன்றைக்கி ஈவினிங்கே வந்து பேப்பர் லீக் ஆகிடுச்சு அப்படிங்கிற மாதிரி நியூஸ் வந்துச்சு. ஸோ அதுக்கடுத்து பார்த்திங்கன்னா பாட்னா, பீகார்லேருந்துட்டு வந்து பார்த்திங்கன்னா நிறைய பேர் அரெஸ்ட் பண்ணாங்க. இது வந்து பார்த்திங்க அப்படின்னா ஆஃப்டர் நீட் ரிசல்ட் June 4th வந்து பார்த்திங்கன்னா ஜூன் ரிசல்ட் வந்த வாட்டி வந்து பார்த்திங்கன்னா நிறைய அலிகேஷன்ஸ் நிறைய பேர் வந்து இது சம்மந்தமாக வந்து பார்த்திங்க அப்படின்னா அரெஸ்ட் பண்ணாங்க. ஃபஸ்ட்டு பீகார் அண்ட் பாட்னா அப்படின்னது வந்து பார்த்திங்கன்னா தென் இட் வாஸ் குஜராத்லேயும் இது பண்ணாங்க, தென் ராஜஸ்தான் அப்படின்னாங்க, தென் ஜார்க்கண்ட் அப்படின்னாங்க, தென் மகாராஷ்டிராலையும் இது நடந்திருக்குன்னாங்க. ஜார்க்கண்டில் இருந்தவர் தான் வந்து பார்த்திங்கன்னா இதுக்கு வந்து மெயினாக இருந்தவர் அப்படின்னு சொல்லி இது பண்ணாங்க. தென் இந்த ப்ராப்ளம்ஸ் எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா சுப்ரீம் கோர்ட்டில் வந்து பார்த்திங்கன்னா நிறைய கேசஸாக வந்து நிறைய ஸ்டூடெண்ட்ஸ் வந்து பார்த்திங்க அப்படின்னா ஃபைல் பண்ண ஆரம்பித்தாங்க. ஸோ இந்த மாதிரி வந்து பார்த்திங்கன்னா அலிகேஷன்ஸ் நிறைய நடந்திருக்கு. ஸோ நீட்டை கேன்சல் பண்ணணும், ரீநீட் வைக்கணும் அப்படிங்கிற மாதிரியும் நிறைய கேசஸ் ஃபைல் ஆச்சு. ஈவன் அரசியல் கட்சிகளும் பார்த்திங்கன்னா இதை பேஸ் பண்ணி ப்ரொட்டஸ்ட் பண்ணாங்க. ஈவன் பாராளுமன்றத்துலையுமே வந்து பார்த்திங்கன்னா ஒரு டைம் வந்து பார்த்திங்கன்னா ஒரு நாள் வந்து ஃபுல்லாகவே அவை தள்ளி வைக்கிற அளவுக்கு வந்து பார்த்திங்கன்னா ப்ரொட்டஸ்ட் நடந்ததுங்க. ஸோ இந்த மாதிரியான சிச்சுவேஷன்ஸ் வந்து பார்த்திங்கன்னா இப்போ லாஸ்ட் 2 monthஸாக வந்து பார்த்திங்கன்னா நம்ம பார்த்துக்கிட்டே வரோம். ஸோ இந்த கேசஸ் வந்து பார்த்திங்கன்னா சுப்ரீம் கோர்ட்டில் வந்து ஃபைலப் ஆக வந்து பார்த்திங்கன்னா அப்பப்போ வந்து அன்னன்னைக்கு விசாரித்த நீதிபதிகள் என்ன சொல்லியிருந்தாங்கன்னா, இதை வந்து பார்த்திங்கன்னா நம்ம வந்து 8th, அதாவது வந்து இந்த சம்மர் வெக்கேஷன் முடிஞ்சு கோர்ட் ஸ்டார்ட் ஆகுது இல்லைங்களா, அந்த 8th அன்னைக்கு வந்து பார்த்திங்கன்னா இது எல்லாமே வந்து கம்பைண்டாக விசாரிப்போம் அப்படிங்கிற மாதிரி சொல்லி இருந்தாங்க. மீன் டைம் ஒவ்வொரு கேசஸ்க்குமே வந்து பார்த்திங்கன்னா கோர்ட் வந்து சுப்ரீம் கோர்ட் வந்து என்டிஏ கிட்ட இருந்தும் ஆஸ் வெல் அஸ் மத்திய கவர்மெண்ட் கிட்ட இருந்தும் பார்த்திங்கன்னா இதுக்கு உண்டான விளக்கம் கொடுங்க அப்படின்னு கேட்டிருந்தாங்க. ஸோ இதனோட கண்டினியூஷனாக பார்த்திங்க அப்படின்னா நிறைய சேஞ்சஸ் வந்து சென்ட்ரல் கவர்மெண்ட்டும் பண்ணாங்க. என்னென்ன சேஞ்சஸ் பண்ணாங்க அப்படின்னு பார்த்திங்க அப்படின்னா, ஸோ என்டிஏவோட டைரக்டர் ஜெனரல் வந்து பார்த்திங்கன்னா சேஞ்ச் பண்ணாங்க. தென் வந்து பார்த்திங்க அப்படின்னா இந்த லாஸ் வந்து இம்ப்ளிமெண்ட் பண்ணாங்க. இந்த மாதிரி கொஸ்டின் பேப்பர்ஸ் லீக் ஆனிச்சுன்னா லீக் பண்ணுறவங்க மேலே என்னென்ன மாதிரி ஆக்ஷன்ஸ் எடுக்கப்படும் அப்படிங்கிற லாஸ் வந்து பார்த்திங்கன்னா இம்ப்ளிமெண்ட் ஆனிச்சு. அதே மாதிரி பார்த்திங்க அப்படின்னா இதுக்கு தனியாக ஒரு ஹை கமிஷன் மாதிரி மிஸ்டர் ராதாகிருஷ்ணன் தலைமையில் வந்து பார்த்திங்கன்னா ஒரு குழுவை நியமித்து இதை வந்து என்னென்ன மாதிரி ரிஃபார்ம்ஸ் பண்ணலாம் அப்படிங்கிறத வந்து பார்த்திங்க அப்படின்னா கேளுங்கன்னு சொல்லியிருந்தாங்க. அதனோட கண்டினியூஷனே பார்த்திங்கன்னா ராதாகிருஷ்ணன் இஸ்ரோட முன்னாள் தலைவர் அவரோட தலைமையிலான குழு வந்து பார்த்திங்கன்னா லாஸ்ட் வீக் இப்போ 1 week 10 days வந்து பார்த்தீங்கன்னா அப் டு 7th வரைக்கும் வந்து பார்த்திங்க அப்படின்னா பேரண்ட்ஸ் அண்ட் ஸ்டூடெண்ட்ஸ் கிட்ட வந்து பார்த்திங்கன்னா என்னென்ன மாதிரி சேஞ்சஸ் கொண்டு வரலாம் அப்படின்னா அவங்களோட ஃபீட்பேக்ஸ் கொடுங்க அப்படிங்கிற மாதிரி ரிஃபார்ம்ஸ் இது வந்து நம்ம வெப்சைட்டில் வந்து ஓப்பன் பண்ணியிருந்தாங்க. இது எல்லாமே அப்டேஷன்ஸுங்க. ஆக்சுவலி இது வரைக்கும் லாஸ்ட் 2 months நடந்த அப்டேஷன்ஸ். ஓகே, ஸோ இதனால் இப்போ என்ன அப்படின்னு பார்த்திங்கன்னா நிறைய பேர் ரீநீட் கேட்டிருக்காங்க. அது எகெயின்ஸ்டாக வந்து பார்த்திங்கன்னா நோ நீட் அப்படின்ட்டு ஸ்டூடெண்ட்ஸும் சொல்லியிருக்காங்க. ஸோ இந்த கேசஸ்க்கெல்லாம் வந்து பார்த்திங்க அப்படின்னா கவர்மெண்ட்டுக்கிட்டேருந்து வந்து பார்த்திங்கன்னா பதில் என்டிஏ கிட்டேருந்து கவர்மெண்ட் சென்ட்ரல் கவர்மெண்ட்லேருந்து பதில் வந்து எஸ்சி சுப்ரீம் கோர்ட் வந்து கேட்டிருக்காங்க. ஸோ இது வரைக்கும் இன்றைக்கி வரைக்கும் இதுதான் ஸ்டேஜ் இல்லைங்களா. ஸோ நாளைக்கு ஆக்சுவலி ஆஸ் பர் ஷெட்யூல் வந்து பார்த்திங்கன்னா சென்ட்ரல் கவர்மெண்ட் வந்து பார்த்திங்க அப்படின்னா 6th வந்து கவுன்சிலிங் ஸ்டார்ட் பண்ணுறோம் அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. அந்த கவுன்சிலிங் ஸ்டார்ட் பண்ணுறதுக்கு எந்த தடையும் இல்லை அப்படின்ட்டு சுப்ரீம் கோர்ட்டும் சொல்லியிருந்தாங்க. சரிங்களா, நாளைக்கு 6th. ஸோ நாளைக்கு 6th இன்றைக்கி வந்து பார்த்திங்க அப்படின்னா சென்ட்ரல் கவர்மெண்ட் அவங்களோட அஃபிடேவிட்டை சுப்ரீம் கோர்ட்டில் தாக்கல் பண்ணியிருக்காங்க. இதுதாங்க இன்னையோட முக்கியமான இன்ஃபர்மேஷன். ஸோ இந்த தாக்கல் அப்படிங்கிறது எதை பேஸ் பண்ணி நடந்திருக்கு அப்படின்னு பார்த்திங்கன்னா 8th வரப்போட சுப்ரீம் கோர்ட்டோட வழக்கு விசாரணைக்காக அவங்க இன்றைக்கே வந்து அவங்களோட விளக்கத்தை கொடுத்துருக்காங்க. ஸோ சிபிஐ இன்வெஸ்டிகேஷன் போயிட்டுருக்கு, என்னென்ன மாதிரி ஆக்ஷன்ஸ் எடுத்திருக்காங்க, எத்தனை பேர் அரெஸ்ட் பண்ணியிருக்காங்க, இது எல்லாமே எல்லா விதமான விளக்கங்களும் வந்து பார்த்திங்கன்னா கொடுத்துருக்காங்க. அதில் வந்து பார்த்திங்கன்னா ஒரு முக்கியமான விளக்கம் என்ன அப்படின்னு பார்த்திங்க அப்படின்னா, it is also submitted that at the same time in the absence of any proof of any large scale breach of confidentiality in a pan-India examination, it would not be rational to scrap the entire examination and the results already declared. ஒரு pan India லெவலில் நடந்த எக்ஸாமினேஷனில்
பேன் இந்தியா லெவல்லையுமே வந்து பார்த்திங்கன்னா அலிகேஷன்ஸ் நடக்கலை. ஒரு சில இடத்துல நடந்த அலிகேஷன்ஸ் அதுவும் அது ஃபைண்ட் அவுட் பண்ணி அதுக்குண்டான ஆக்ஷன்ஸ் எடுத்துகிட்டு இருக்காங்க. சிபிஐ இன்வெஸ்டிகேஷன் போயிட்டுருக்கு. அந்த மாதிரி இருக்க பட்சத்தில் ஸோ அந்த எக்ஸாமினேஷனோட ரிசல்ட்ஸும் டிக்ளேர் பண்ண வாட்டி அந்த எக்ஸாமினேஷனை வந்து பார்த்திங்கன்னா தள்ளுபடி பண்ணுறது அப்படிங்கிறது வந்து பார்த்திங்கன்னா முறையாகாது அப்படிங்கிற மாதிரி சென்ட்ரல் கவர்மெண்ட்லேருந்து பார்த்திங்கன்னா அஃபிடேவிட் சுப்ரீம் கோர்ட்டில் சொல்லியிருக்காங்க. அதே சமயம் பார்த்திங்கன்னா இது வந்து சீரியஸ்லி ஜியோ பாரடைஸ். லேக்ஸ் ஆஃப் ஸ்டூடெண்ட்ஸ் வந்து பார்த்திங்க அப்படின்னா கஷ்டப்பட்டு படித்து ஜென்யூனாக எழுதியிருக்காங்க. சப்போஸ் இந்த எக்ஸாமினேஷன்ஸ் வந்து பார்த்திங்கன்னா கேன்சல் பண்ணுறாங்க அப்படிங்கிற பட்சத்தில் அவங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா நாம் வந்து தீங்கிழைத்ததாக ஆகும் அப்படிங்கிற மாதிரி ஸ்டேட்மெண்ட்டை வந்து சென்ட்ரல் கவர்மெண்ட் சுப்ரீம் கோர்ட்டில் ஒரு அஃபிடேவிட் இன்றைக்கி வந்து பிரமாண பத்திரம் தாக்கல் செஞ்சுருக்காங்க. இதுதாங்க முக்கியமான அப்டேட். ஸோ இதனால் இன்னும் அடுத்து என்ன அப்படிங்கிறது பார்த்தீங்க அப்படின்னா ரீஎக்ஸாமினேஷன் நடக்குமா நடக்காதா அப்படிங்கிறது வந்து சுப்ரீம் கோர்ட் கையில் தான் இருக்குது. ஸோ சுப்ரீம் கோர்ட் எப்பயுமே வந்து ஒரு வாதம் வைக்கிறாங்க, ஒருத்தர் வந்து வழக்கு தாக்கல் பண்ணுறாங்கன்னா பிரதிவாதத்தையும் கேட்டு தான் முடிவு பண்ணுவாங்க. இப்போது நிறைய ஸ்டூடெண்ட்ஸ் அண்ட் பேரண்ட்ஸ் வந்து பார்த்திங்கன்னா வழக்கு தொடுத்துருந்தாங்க ரீஎக்ஸாமினேஷன் வைக்கணும் அப்படின்ட்டு. ஒரு சில ஸ்டூடெண்ட்ஸ் இப்போ ரீசெண்டாக வந்து பார்த்திங்கன்னா நேற்று கூட 50 ஸ்டூடெண்ட்ஸ் வந்து பார்த்திங்கன்னா ரீஎக்ஸாமினேஷன் வைக்கக்கூடாது அப்படின்ட்டும் வழக்கு தொடுத்துருக்காங்க. ஸோ 2 சைடுமே வழக்கு இருக்குது. அதே மாதிரி பார்த்திங்க அப்படின்னா சென்ட்ரல் கவர்மெண்ட்டும் என்டிஏவும் அவங்களோட தரப்பு நியாயத்தையும் வந்து பார்த்திங்கன்னா இன்றைக்கி வந்து நியாயம் இல்லை, அவங்களோட தரப்பு எக்ஸ்ப்ளனேஷன்ஸ் கொடுத்து இன்றைக்கி வந்து பிரமாண பத்திரம் தாக்கல் பண்ணியிருக்காங்க. ஸோ இதனோட முடிவு என்னவாக இருக்கும்? ஏன்னா நாளைக்கு 6th அப்படிங்கிறப்போ வந்து பார்த்திங்க அப்படின்னா இன்றைக்கி பிரமாண பத்திரம் தாக்கல் பண்ணிட்டாங்க அப்படிங்கிற பட்சத்தில் கோர்ட்டும் வந்து தடை விதிக்கலை அப்படிங்கிற பட்சத்தில் நாளைக்கு கவுன்சிலிங்க்கு உண்டான ஷெடியூலோ அனௌன்ஸ்மெண்ட்டோ வரத்துக்கு உண்டான வாய்ப்புகள் நிறைய இருக்குங்க. ஸோ ரீநீட் வருமா வராதா அப்படிங்கிறதெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா கோர்ட்டோட கையில் இருக்க 8th தான் அது முடிவாகும். பட் ஆஸ் பர் ஷெடியூல் வந்து பார்த்திங்கன்னா நாளைக்கு கவுன்சிலிங் ஸ்டார்ட் ஆகிறதுக்குண்டான அனௌன்ஸ்மெண்ட் வரலாம் அப்படிங்கிறது என்னோட கருத்து. இந்த வீடியோ கண்டிப்பாக உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும்னு நினைக்கிறேன். யூஸ்ஃபுல்லாக இருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.